5 வயசு. அவங்க எல்லாருக்கும் வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்ததுன்னு தெரியுமா? ஸ்வர்கவாசல்யம் திறக்கிறான் தெரியுமா? தாயை சிறந்த தெய்வமும் இல்லை, காயத்ரியை சிறந்த மந்திரம் இல்லை, ஏகாதசியை சிறந்த விரதம் இல்லை. ஏகாதசி மகா பெரிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அது மார்கழி மாதத்துல வளர்பிறை 11வது நாள் வரும். 20 நாள் இருக்கு. பகல் 10 ராப்பத்து. பகல் 10ஓட 10வது நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. அது எல்லாரும் கோலாகுலமா செலிப்ரேட் பண்ணுவா. ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் அதிகாலையிலேயே எழுந்து கோவில் போய் பெருமாளை வைகுண்ட வாசல் வழியா சேவிப்பாள். அப்புறம் மாடுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாள். அது ரொம்ப விசேஷம். பெருமாளை வைகுண்ட வாசல் வழியா சேவிக்கிறவளுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கும், கண்டிப்பா வைகுண்டம் கிடைக்கும். அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருப்பாள். நைட்டு ராத்திரி தூங்க மாட்டாள். அதுக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு தான் விரதத்தை முடிப்பா. அப்புறம் துவாதசி பாராயணம் பண்ணுவா. இப்போ உங்க எல்லாருக்கும் வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்ததுன்னு சொல்றேன். முரண் ஒரு அரக்கன் இருந்தானா. அவன் எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் துன்படுத்தினானா. அப்போ அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கிருஷ்ணரை ஹெல்ப் கேட்டானா. அப்ப கிருஷ்ணர் சரி ஓகே அப்படின்னு முரணை வென்றுட்டானா. வென்ற கலப்புல கிருஷ்ணர் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு குகையில போய் உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப அந்த நாராயணன் அழிக்கணும் அப்படின்னு கோபத்துல முரண் ஒரு கத்தி எடுத்துன்னு வந்தானா. அப்ப நாராயணரோட உடம்புல இருந்து ஒரு அழகான பெண் வந்தாலாம். அவ பேர் ஏகாதசி. அவ முரணா வதம் பண்ணிட்டானா. அவ பிறந்த திதியும் ஏகாதசி. இப்ப அப்புறம் கிருஷ்ணர் சொன்னாரா, ஏகாதசி அன்னைக்கு யார் என்ன வழிபடுறாளோ அவளுக்கு கண்டிப்பா வைகுண்டம் கிடைக்கும். அதனாலதான் அது பேர் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வந்தது. இப்ப நான் உங்களுக்கு ஸ்வர்கவாசல்யம் திறக்கிறான்னு சொல்றேன். பிரம்மோட ஊழிகாலம் முடிஞ்சு படைப்பு காலம் வந்துருக்கான். அப்ப பிரம்மா காதுல அந்த ஃப்ளவர்ல இருந்து ஒரு தண்ணி பட்டுதான். அந்த தண்ணி காதுல இருக்கிற அழுக்குல இருந்து 2 அரக்கன் வந்தானா, மது கைடபர்ம. அப்ப அவ பிரம்மோட வேதங்களை எல்லாத்தையும் தொடர்ந்து போயிட்டானா. பிரம்மா கிருஷ்ணரை ஹெல்ப் பண்ணி கேட்டாரா. அவர் அப்படி ஹெல்ப் கேட்டாரா. அப்ப கிருஷ்ணர் சரி ஓகே அப்படின்ட்டு அயக்ரீவரா மாதிரி கதை எடுத்துன்னு வந்தாராம். அப்ப அவ கேட்டாரா, என்ன கிருஷ்ணா, நீங்களே நான் படிச்சுட்டு நீங்களே நான் வதம் பண்றீங்களே, இது நியாயமா அப்படின்னானா. நீங்க என்ன பக்கத்துலயே வச்சுக்கோங்க அப்படின்னானா. சரின்ட்டு கிருஷ்ணர் பக்கத்துலயே வச்சுட்டாரா. அப்ப அவ சொன்னாலாம், எங்களை மட்டும் பக்கத்துல வச்சுக்காதீங்க, மற்றவ பண்ற பாவத்தை எல்லாத்தையும் போக்கிடுங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், யார் என்னை வைகுண்ட ஸ்வர்கவாசல் வழியா சேவிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பா வைகுண்டம் கிடைக்கும், அவளுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாரும் இந்த நல்ல ஏகாதசி அன்னைக்கு நம்ம எல்லாரும் பெருமாளோட பஜன் நிறைய பாடிட்டு, நாம சங்கீர்த்தனம் நிறைய பாடிட்டு பெருமாளை லோக க்ஷேமத்துக்காக வேண்டிக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்தோத்திர கக்ஷாக்கு நன்றி. மகாபிரிவா சரணம்.